பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு பெரிய வரி குறைப்பை அறிவித்து தீபாவளி பரிசை அளித்துள்ளார். இதன் மூலம் 300க்கும் மேற்பட்ட அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் விலை குறைந்துள்ளது. இது நடுத்தர மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம். இந்த வரி குறைப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த தீபாவளியை மோடி தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்பது தனிப்பட்ட கருத்து. ஜிஎஸ்டி வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த அரசாங்கம் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டை முன்னேற்றி உள்ளது. விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கான வரியும் குறைக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களுக்கு 5% வரி, விவசாய உபகரணங்களுக்கு 12%இலிருந்து 5ஆகவும், உரங்கள் மற்றும் அமோனியா போன்ற மூலப்பொருட்களுக்கு 18%இலிருந்து 5%ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. ஆடை தயாரிக்கும் திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதிகளுக்கான நூலுக்கான வரியும் குறைக்கப்பட்டுள்ளது. பட்டு, கம்பளி போன்ற துணிகளுக்கான வரி 12%இலிருந்து 5%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் கலைப்பொருட்கள், ஓவியங்கள், கற்சிற்பங்கள், பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்களின் வரி 12%இலிருந்து 5%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. சோலார் குக்கர், ஹீட்டர் போன்ற பொருட்களுக்கும், மருத்துவத்துறையில் மருந்துகளுக்கும் வரி குறைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான எழுது பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், மீனவர்களுக்கான உபகரணங்கள், தொழிற்சாலைகளுக்கான வரி, இராணுவ தளவாடங்கள் ஆகியவற்றின் வரியும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடையும். இந்த வரி குறைப்பை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல பத்திரிகையாளர்கள் உதவ வேண்டும். 2026இல் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும்.